இது பெஸ்ட். ஏன்னா இது வந்து யாரையும் ஹார்ம் பண்ணாது, போய் ஒட்டிக்கும். குழந்தைங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கும்போது இப்ப வீட்லயே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி பவ், இது வந்து நார்மலா எல்லா ஷாப்லயுமே கிடைக்கும். ஒரு 1500 2000 தான் இருக்கும். சின்ன வயசுல ஒரு 4 5 6ல இருந்தே வந்து ஆர்ச்சரி வந்து பிராக்டிஸ் பண்ணி பழங்க. ஆனா இந்த ஹெட் வேணும், உங்களுக்கு இன்னொரு ஹெட் காட்டுறேன். இப்ப இந்த குழந்தைங்க வந்துட்டு என் ரொம்ப நாளா பிராக்டிஸ் இருக்காங்க. சோ இவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம ப்ராப்பரா சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணலாம். குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது பெரிய பவுல பண்ணவே கூடாது. ஏன்னா வந்துட்டு பேக் மசில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது, டெண்டனா இருக்கும். அது இழுக்கும் போது வந்துட்டு மசில் டயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பேசிக்கான பவை யூஸ் பண்ணிட்டு ரெடி ரைஸ் பேசிக்கா வந்து எய்ம் பண்ண வச்சு அவங்களுக்கு புரியறத முதல்ல, ஏன்னா டார்கெட்டை முதல்ல எப்படி ஷூட் பண்ணுங்கிறது தானே, அவங்க முதல்ல எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. புல் பேக் நல்லா ஸ்ட்ராங்கா இழுக்கணும். ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளவுதான். 1 2 1 2 கையை ஸ்ட்ரைட் பண்ற, கையை பின்னாடி நீட்டிடுற, ஷூட், அவ்வளவுதான். இது பேசிக்கா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேசிக் டூல் இருக்கும் சரிங்களா. ஆர்ச்சரியிலே வந்துட்டு எல்லா ஷாப்லயுமே போய் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கா வந்து நம்ம பிளக்ஸ் போர்ட்ல எல்லாத்தையும் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். இது பெஸ்ட். ஏன்னா இது வந்து யாரையும் ஹார்ம் பண்ணாது, போய் ஒட்டிக்கும். இது ஒட்டினா ஒன்றும் பெருசா ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, யார் மேல பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஸோ இது மாதிரி வந்துட்டு வச்சு குழந்தைங்களை பண்ண வைங்க.